கால வேளையிலே நாம சங்கீதம் 56 தியானிக்க இருக்கிறோம். தயவு செய்து என்னோட கூட நீங்க 56 சங்கீதத்தை நீங்க திருப்புங்க. நாம் ஜெபித்து விட்டு தியானத்துக்கு கடந்து செல்லலாம். ஜெபிக்கலாம். அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காக ஒரு அருமையான ஐக்கியத்தை நீர் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். இது நீர் கொடுத்த ஐக்கியம் உங்களுடைய பலத்தினால் நாங்கள் எடுக்கப்பட இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளை எங்களுக்கு நீர் உருவாக்கி கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலும் பல இடங்களுக்கு சென்று ஊழியங்களை செய்ய பல சகோதர சகோதரிகளை சந்தித்து இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் பறைசாற்ற கிருபை செய்தீர், ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே உண்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் செடி, நாங்கள் கொடிகள், நீர் எங்களுக்கு கனிகளை எதிர்பார்க்கிறீர். முழுவதும் ஆண்டவரே நாங்கள் கனிகளை கொடுக்க, பலருக்கு ஆசீர்வாதமாயிருக்க, பலரை ஆசீர்வதிக்க எங்களுக்கு கிருபை தான். நம்முடைய ஆளுக்கு மீண்டும் ஒப்பு கொடுக்கிறேன், மயப்படும் இயேசுக்கு மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமே ஆமே. 56 சங்கீதம் என்னோடு கூட நீங்க திருப்புங்க. கேக்குது இல்ல? எல்லாருக்கும் கேக்குது இல்ல? ஓகே, பிரைஸ் தி லார்ட். அங்க தலைப்பு எப்படி போட்டிருக்குன்னா, பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரெக்கேயும் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இது தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு கடினமான சூழ்நிலையில இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். மரண பயம், எதிரிகளின் பயம், இந்த ரெண்டு பயமும் அவரை வாட்டுகிறது. ஒன்று மரண பயம், இரண்டாவது எதிரிகளுடைய பயம். அந்த பயப்படுற நேரத்துல ஒரு அருமையான சங்கீதத்தை தேவன் அவருக்கு கொடுத்து தேவன் அவரை பலப்படுத்துகிறார். இன்னைக்கு நமக்கு இந்த ரெண்டும் எல்லாருக்கும் இருக்கு. யாருக்குமே மரண பயம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். எனக்கு எதிரிகளுடைய பயம் இல்லைன்னு நம்ம சொல்லணும்னா அதுவும் சரியில்லை. நாம் சாகுற வரைக்கும் நமக்கு எதிரிகள் இருக்கதான் செய்வாங்க. சாகுற என்னைக்கு சாவோங்கிறது நமக்கு தெரியாது. அஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பல பிரச்சனைகள், நோய்கள், பாடுகள். ஒரு முள்ளு குத்திட்டாலும் இந்த முள்ளு குத்திட்டு காலை எடுக்க வேண்டி வருமோ அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு எண்ணம் வரும். காலை எடுக்கும் போது அங்கேயே ஆஸ்பத்திரியில உயிர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இப்படி ஒரு சின்ன சின்ன காரியத்தையும் பெரிதாக நாம் இந்த நாட்களிலே நினைக்க ஆரம்பிக்கிறோம். நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்ற ஒரு வசனம் வந்து பிலிப்பியர் 1:21. ஈஸியா நீங்க மனப்பாடம் பண்ணிடலாம். சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். இதுதான் நம்முடைய பாலிசியா இருக்கணும். சாவு எனக்கு ஆதாயம். அப்படி நீங்களும் நானும் எல்லா நேரங்களும் சாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில சாவை நம்ம ஆதாயப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம ரூட் வந்து எல்லாத்துலயும் வெளிச்சம் இருக்கும், சமாதானம் இருக்கும், மற்றொரு சமாதானத்தை கொடுக்கும். மரண பயம் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிம்பாங்க. இருட்டை பார்த்தாலே அவனுக்கு ஒரு இதாயிரும், அலர்ஜி ஆயிரும் பயந்துள்ளவனுக்கு. ஆனா பயப்படாதவனுக்கு இருட்டு என்ன இருந்தாலும் அவன் பயப்பட மாட்டான். பாட்டுக்கு அவன் செய்யற வேலை செஞ்சுட்டு இருக்கான். பிரியமானவர்களே, இங்க தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, எட்டி திரும்பி பாருங்க. ஒரு பெரிய வெற்றி வீரன். இதே பெலிஸ்தியன் ஆர்மிய உள்ள பெரிய கேப்டனை ஒருத்தனே நின்று கொன்றவன். கொன்றது மட்டும் இல்ல, அவனுடைய வாளை எடுத்து அவனைய வெட்டி தலையை கொண்டு வந்து அத்தனை பேரும் முறியடிக்க ஓடினவன். இன்னைக்கு
அவனுடைய வாழ்க்கையில அதே கூட்டத்துக்கு பயந்துட்டு நிக்கிறான். மறுபடியும் பயந்த போது அது மட்டும் இல்ல, எப்படியா செத்துருவோம்னு கூட நினைக்கிறான். அதுதான் முதல் 4 வசனங்களை எங்கூட படிங்க. நீங்க அவனுடைய காத்து இந்த பரிசரை பார்த்து என்ன பண்றான்னா, முதல் 4 வசனங்கள் அவன் மரண பயம். 2வது போர்ஷன் 5 11 வருஷங்கள் எதிரி பயம். 3வது போர்ஷன் இந்த பயத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்துறாரு. அப்ப அவன் என்ன பண்றான்? பயத்திலிருந்து விடுதலை. 2 பயமும் ஒரு விடுதலையும். இன்னைக்கு அதுதான் நம்முடைய தியானம். பயப்படுறவர்களுக்காக வேண்டிய ஆண்டவர் இன்னைக்கு காலை வேளையில நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பயங்கிறது எல்லாருக்கும் இருக்கும், அது இயற்கை. ஒரு மனிதனா பிறந்தவன் சாகிற வரைக்கும் பயம் இருக்கும். அது எந்த அளவுக்கு பயம் இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் பயம் இருக்கிறது, அதுதான் இன்னைக்கு கேள்வி. ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு பயங்கிறது ஒரு சேலஞ்ச், சவால். பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அப்படி பைபிள் சொல்லுது. அதனால என் பாரத்தை நான் வச்சுக்கிட்டு நான் பயப்பட மாட்டேன். நாளை குறித்த பயம், தேவைகள் குறித்த பயம், விசுவாசத்தை குறித்த பயம், ஏன் உங்க சரீரத்தை குறித்து உங்களுக்கே பயம். எவ்வளவு நாள் என் கதை ஓடும், எவ்வளவு நாள் என் மனைவி எனக்கு சோறு போடுவா, எவ்வளவு நாள் என் பிள்ளைங்க என்னை கவனிப்பாங்க, எவ்வளவு நாள் என்னுடைய சபை நிலைத்திருக்கும். இதுல 2 வகையாக பயம் இருக்கும். ஒண்ணு தேவையற்ற பயம், தேவை உள்ள பயம். பயப்படணும், கண்டிப்பாக பயப்படணும். எதுக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். முதல் கர்த்தருக்கு பயப்படணும். அதான் ஞானத்தின் ஆரம்பம் போட்டுட்டு. 2வது நம்முடைய குடும்பத்துல சில காரியங்களுக்கு பயப்படணும். பயந்துதான் காரியங்களை செய்யணும். பாவம் செய்யறதுக்கு பயப்படணும். துணிகரமா பாவம் செய்யக்கூடாது. நான் பயப்பட மாட்டேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல, அப்படிலாம் கிடையாது. பயந்து கர்த்தருக்கு பயப்படும் போது பாவம் செய்யறதுக்கு பயப்படுவோம். பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம தேடி வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிப்போம். எல்லாத்துக்கும் மேலாக பிரியமானவர்களே, தேவையற்ற பயத்தை நீக்குவதற்கு தேவன் கிருபை செய்வார். நீங்க நிறைய நேரத்தில் பயத்துல நம்ம இருக்கிற காரணமே என்னன்னா, நம்முடைய சுயம். நம்ம சொந்த காலில் நிக்கணும். என்னால முடியும், நான் செஞ்சிருவேன். உலக மனிதர்களை நீங்க பார்த்தீங்கன்னா, உலக மனிதர்கள் எல்லாருமே இதை ஒரு சாதாரணமாக, ஒரு தலைவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன சார் எப்படி சார் இந்த பதவிக்கு வந்தீங்கன்னா, நான் கடினமாக உழைத்தேன், ரொம்பகளும் உழைப்பேன், படிச்சேன், அங்க போனேன், அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன், நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. தப்பே அல்ல, அது அவங்களுடைய அனுபவங்கள். தேவனுடைய மனிதர்களாகிய நம்மிடம் இதே கேள்வி கேட்டீங்கன்னா, எப்படி நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஓய்ந்தீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில், கர்த்தர். நானும் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னால் உங்களுடைய கவலையெல்லாம் அவற்றில் வைத்து விடுங்கள். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நான் உங்களை தூக்குவேன், சுமப்பேன், ஏந்துவேன். இப்படி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்தாங்க. இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு பெரிய ஒரு ரகசியம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அதுல ஒரு ரகசியம்னு போட்டிருக்கும். தெய்வீக ரகசியம். என்ன ரகசியம்?
இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவன் நமக்கு கொடுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால பரிசுத்தமா வாழ்றது தேவன் ஒரு ரகசியம். நேற்றைய தினத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்தி, ஒரு வாரம் நான் ராத்திரியின் பகலும் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை, அந்த 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாரம் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இரவும் பகலும் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாரம் நேற்று ஃபர்ஸ்ட் சண்டேல என் சர்ச்சில் ப்ரீச் பண்ணாங்க. தேவன் அதுல இந்த வசனத்தை நான் என் வாழ்க்கையில அப்ளை பண்ணுவதற்கு, அதை கடைபிடிப்பதற்கு எனக்கு கிருபை கொடுத்தார். கர்த்தரோடு இணைந்திருக்க அந்த வசனத்துல என்ன சொல்றதுன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அவர்களுக்காக ஒரு ஞாபக புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் நம்ம பேசுறத கவனித்து கேட்பாரு, உற்று கேட்பாரு, கவனித்து கேட்பாரு. கேட்பாருன்னு போடல, கவனித்து கேட்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெரி அட்டென்டிவ். விசேஷமா நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட பேசுறத நம்ம கவனித்து கேட்போம். ஏன்னா இந்த பிள்ளைங்க தப்பு பண்ண கூடாது. அப்பா அப்படி சத்தம் போட்ட உடனே அப்பா அந்த குரல் ரொம்ப இன்னும் கொஞ்சம் அது அழுகிற மாதிரி ஒரு குரல் வந்த உடனே இன்னும் கொஞ்சம் நம்ம வேகமா பார்ப்போம். என்னடா இது, என் பிள்ளைக்கு என்னமோ ஆட்சி போலடா. என்ன ஒரு தகப்பன் தன் பிள்ளையுடைய குரலுக்கு எவ்வளவு அட்டென்டிவா இருக்காங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அது ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இதை 2 தடவை சொல்லிட்டாங்கன்னா உடனே திருப்பி நான் அந்த ஒரு 4 நாளுக்கு முன்பாக திருநெல்வேலியில முதலூர் என்ற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். என் வயது மதிக்கத்துக்கு உள்ள ஒரு தேவ மனிதரை சந்தித்தேன். நம்ம எல்லாரும் சாதாரண திருநெல்வேலின்னு உடனே மஸ்கோ தாழ்வான்னு சொல்லுவோம். இந்த மஸ்கோ தாள் திங்காத யாருமே இருக்க மாட்டோம். அதனுடைய ஓனர், ஃபவுண்டர், அவருடைய சரித்திரத்தை நான் திங்கக்கிழமை அவரை சந்திக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஒருத்தர் அவருடைய சரித்திரத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு. அவர் எருவ மாடு மேய்ச்சாரு, பிச்சை எடுத்தாரு, ரோட்ல தெரிஞ்சாரு, கஷ்டப்பட்டாரு. அப்புறம் ஒரு சின்ன அல்வா ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர் கோடீஸ்வரனா இருக்கிறாரு, தேவனுடைய மனிதனா இருக்கிறாரு. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு சர்ச்சில். நான் அந்த பிரசங்கத்தை கேட்டு அப்படியே விட்டுட்டேன். அடுத்த நாள் அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு தேவன் கொடுத்தார். அவர் சொன்னாரு, பிரதர், 3 மணி நேரம் உங்க கூட உட்காந்து பேசணும் போல எனக்கு தெரியுது. 3 hours. காலையில் இன்னும் சாப்பிடல, இருந்தாலும் நீங்க ஓகேன்னா நான் பேசுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல முடியாது, எனக்கு முக்கியமான ஒரு வேலை போனோம். அப்போ அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவருடைய பழைய ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ ஏன்னா அவர் பெரிய டோனர், அடிக்கடி எனக்கு உதவி பண்றவர். நேரில் நான் சந்திக்கிறதுனாலும் பண்ணுவார். அப்போ பண்றதுனால நான் ஒரு டேங்க் பண்ணலான்னு தான் போயிருந்தேன். நான் தான் போயிருந்தேன். அவர் முகத்தை பார்க்கணும். பார்த்தாச்சுன்னா அவர் சில காரியங்களை சொல்லிட்டு இருந்தாரு, நானும் சில காரியங்கள் சொல்லிட்டு இருந்தேன். விசுவாச பாதையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அப்போ அவருக்கு ஒரு போன் வருது. பொண்ணு வந்த உடனே நான் அப்படியே அவர் போன் எடுக்கல. நிறைய போன் வருது, போன் எடுக்க மாட்டேங்காரு. திடீர்னு ஒரு போன் வந்த உடனே எடுத்துட்டாரு. போனை எடுத்துட்டு, நான் கொஞ்சம் பின்னாடி வரேன், ஒரு முக்கியமான மீட்டிங்ல உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு போன ஆஃப் பண்ணாரு. அப்போ என்ன இத்தனை போன் எடுக்கல, நீங்க ஒரு போன் மட்டும் திடீர்னு எடுத்தீங்களே அப்படின்னு.
பிரதர், மற்றவங்க எல்லாம் போன் பண்ணா ஒரு தடவை பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. எங்க வீட்டுக்காரம்மா கூட போன் பண்ணா விட்டுருவாங்க. ஆனா அவங்க 3 ரிங் அடிச்சாங்கன்னா, 3 தடவை பண்ணாங்கன்னா ரொம்ப முக்கியமான அர்த்தம். இப்ப 3 தடவை அடிச்சுட்டாங்க. அப்போ நான் கண்டிப்பா அந்த போனை எடுக்கணும். உங்களோட பேசிட்டு இருந்தாலும் என் மனைவிக்கு கொடுத்த வாக்கு அது. 3 தடவை நீ அடி, நான் என்ன வேலை இருந்தாலும் கட் பண்ணிட்டு உன் போனை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எடுத்துட்டு சரி, அப்புறம் எடுத்துட்டீங்க, பேசிட்டீங்க, ஒன்னும் பேசவே இல்லை, இந்த வாரன்னு சொல்லி வச்சுட்டீங்களே அப்படின்னு ஒன்னு சொன்னேன். அவருக்கு அந்த அம்மாவுக்கு தெரியும். இப்ப நான் என்னுடைய சாப்பாடு வேலை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் கரெக்டா சாப்பிடணும். மணி 10 ஆச்சு, போல பிரேக்ஃபாஸ்டுக்காக அவங்க ரிமைண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எங்க அம்மா என் ஒய்ஃபுக்கும் தெரியும், நான் வந்து சாப்பிட கூப்பிடுறேன்னு தெரியும், நான் வரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். பிரியமானவர்களே, அப்போ ஒரு தேவனுடைய மனிதத்துல நான் ஒரு சின்ன காரியத்தை கத்துக்கிட்டேன். 3 தடவை போன் பண்ணா கண்டிப்பா போன் எடுக்கணும். அது என்ன இருந்தாலும் சரி, அட்டென்டிவ். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும். நேற்றைய பிரசங்கத்தை நீங்க தயவுசெய்து யூடியூப்ல பாருங்க. அதுல ஒரு பாயிண்ட் எப்படிலாம் கவனித்து கேட்பாருங்கிறது ஒரு 4 பாயிண்ட் நான் சொன்னேன். முதல் பாயிண்ட் வந்து God remembers our work. நம்முடைய அன்பின் பிரயாசத்தை அவர் கவனித்து கேட்பார். அன்பின் பிரயாசத்தை. இரண்டாவது, God remembers our word. நாம் பேசுவதை, நம்முடைய வாயின் வார்த்தைகளை தேவன் கவனித்து கேட்பார். மூன்றாவது, God remembers our tears. தேவன் நம்முடைய கண்ணீர்களை கணக்கில் வைத்திருக்கிறார். நான்காவது, God remembers our desires. நம்முடைய ஆசைகளை தேவன் கவனித்து கேட்பார். இந்த 4 ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன், நீங்க இப்ப சொல்ல நேரம் இல்லை. கடைசியில ஒரு பாயிண்ட் சொன்ன, 5வது பாயிண்ட், ஒன்றை தேவன் அவர் கவனிக்கவே மாட்டார், நம்ம விட்டு எடுத்து போடுவார். He won't be very attentive அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னா பாவத்தை நினைக்க மாட்டார். மற்ற எல்லா காரியங்களையும் நினைப்பார், பாவத்தை மட்டும் நம்ம விட்டு விலக்கி போட்டுருவாரு. அவருடைய பிள்ளைகளுக்கு உடனே மன்னிச்சிருவார். அதனால இந்த வாரம் நான் சொன்னேன், இந்த மாசம் வந்து எல்லா வாரம் சர்ச்சில் மந்த் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்போம், நிறைய மன்னிப்போம். எந்த அளவுக்கு உங்களால் மன்னிக்க முடியாது அந்த அளவுக்கு மன்னிங்க. பாருங்க முடிவுல ரிசல்ட்ட. உங்க பிள்ளைங்களுக்கு மன்னிங்க, கணவனை மன்னிங்க, மனைவி மன்னிங்க, எவ்வளவு சீக்கிரம். அதுல ஒரு பாயிண்ட் தான் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணுகிற வசனத்துல ஒரு வசனம், நீர் என் கண்ணீரை, 8வது வசனம் நினைக்கிறேன், நேற்று நான் பிரீச் பண்ண, அதுல ஒரு வசனம், கண்ணீர், 8வது வசனம், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்காருங்க தாவீது. ஆங்கிலத்துல துருத்திங்கிற வார்த்தைக்கு பாட்டில் போட்டிருக்கோம். ஆங்கில பைபிள் படிச்சீங்கன்னா பாட்டில். Lord, put my tears into the bottle. தமிழ்ல துருத்திங்கும் நமக்கு சரியான அர்த்தம் கிடைக்க மாட்டேங்குது. பாட்டில்ல நீங்க எதை வச்சிருப்பீங்கன்னா, சாதாரண மெடிசன் வச்சிருப்பீங்க, இல்ல முக்கியமான எண்ணெய்களை வச்சிருப்பீங்க, இந்த மாதிரி. ஆனா அங்க சங்கீதக்காரன் சொல்றாருன்னா, ஆண்டவரே அந்த அளவுக்கு என்னுடைய பிரச்சனைகள் இருக்குதுயா, நான் கண்ணீர் வடிக்கிறேன், உங்களுடைய கணக்குல இருக்குதா ஆண்டவரே? என்ன சிச்சுவேஷன்? சவுல் துரத்தி வருகிறார். எந்த நேரத்திலும் அவரும் அவருடைய மக்களும் சாகலாம்.
முன்னாடி அவர் போய் சேர்ந்த தேசம் காத், பெலிஸ்தருடைய தேசம். பெலிஸ்திய அரசன் எந்த நேரத்துல அவங்களை கொலை பண்ணலாம். 2 சைட்லயும் காடு, காட்டுல மிருகங்கள் அடிச்சுலாம் இது பண்ணிலாம் நம்ம ஒரு பாதையில தான் போக முடியும், வேற வழி இல்லை. ஆனா அவரு சுற்றிலும் பார்க்கல, முன்னாடி பார்க்கல, பின்னாடி பார்க்கல, சைட்ல பார்க்கல, இந்த சைட்ல பார்க்கல. அவருடைய பார்வை மேலாக இருந்தது, மேலாக இருந்தது. வானத்தையும் பூமியும் படித்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த கால வேளையிலே கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தம், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 121 சங்கீதத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. நான் அந்த சங்கீதத்தை அடிக்கடி புதிதாக போயிற வீடுகளுக்கு அந்த சங்கீதத்தை படித்து அந்த ஜெபம் பண்ணேன். அதுல ஒரு வசனம், அவர் காப்பார், இது முதற்கொண்டு காப்பார், இது முதற்கொண்டு அவரோட நிழலாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது சங்கீதம் 23, 91, சங்கீதம் 1, சங்கீதம் 20, இப்படி இந்த சங்கீதங்கள் எல்லாம் நம்ம அடிக்கடி படித்து அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு மரண பயத்தை நீக்குவார், எதிரிகள் பயத்தை நீக்குவார். கடைசியாக 2 வசனம் இருக்கு, இந்த 2 வசனம் வாசித்துட்டு நீங்க முடிச்சிடுறேன், நீங்க மத்த நீங்க படிச்சுக்கிடுங்க, டைம் இல்ல. தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பியாதிருப்பார். இங்க அவர் சொல்றது, ஆண்டவரே, கடைசி வசனம் சொல்லிட்டாரு, மரணத்துக்கும் இடர்களுக்கும், இடர்கள்னா எதிரிகள் பயத்துக்கும் என்னை இருக்க மாட்டேன், விடுவிப்பீர். ஆகினால நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். பியூட்டிஃபுல், நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஐ பிரைஸ் காட். நான் எல்லா நேரங்களிலும் தேவனை துதிப்பேன். எனக்கு டைம் இருந்தாலும் இல்லாட்டினாலும், பயம் இருந்தாலும், மரண பயம் இருந்தாலும் கத்தை துதித்துக் கொண்டே இருப்பேன். உங்களுக்கும் தேவன் எனக்கும் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், அவரை துதித்துக் கொண்டே இருப்பது. பிரியமானவர்களே, இரவும் பகலும், இரவும் பகலும் நல்ல நாளும் துதிக்கணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுதான் கர்த்தர் விரும்புறது. யோபின் வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நன்மை நடந்தாதான் துதிக்கணுங்கிறது சின்ன பிள்ளைத்தனம், சைல்டிஷ் இல்ல. கர்த்தர் இந்த தீமையை நன்மையாக மாற்றி கொடுப்பார். ஒரு யோசேப்பு சொன்னார் கடைசி அதிகாரத்துல, 50ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பாத்தீங்கன்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய ஆசைப்பட்டீர்கள். என்னுடைய பிரதர்ஸை பார்த்து சொல்றான், கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி கொடுத்தார். அதனால ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு வருகிற உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. எல்லாரும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வசனம், ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரு விசுவாசம். ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்திற்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக, சகலம் மார்க், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இந்த மாதத்துல நம்ம இந்த வசனங்களை, அன்னைக்கு நிறைய வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வசனங்களை நம்ம தியானம் பண்ணுவோம், அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பு ஆண்டவரே, உங்களுடைய வசனங்கள் பாதைக்கு தீபமும், உங்களுடைய வசன காலங்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்பது கர்த்தர் நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே இந்த சத்திய வேதம், பக்தரின் கீதம், உத்தம மார்க்க நடக்கும் பாதைங்கிற பாட்டு என்ன அருமையான பாட்டு ஆண்டவரே. அதே போல எங்க வாழ்க்கையில அது எங்களுடைய கீதங்களாக இருக்கட்டும், பக்தரின் கீதமாக இருக்கட்டும், உத்தம மார்க்கம் காட்டும், உத்தம மார்க்கம் காட்டட்டும். இந்த மதம் முழுவதும் உங்களுடைய பலசாலைகளை இடைக்கட்டும். நீர் மயப்படுத்தக்கதாக எங்க வாழ்க்கை அமையட்டும். ஆண்டு நாங்கள் பலகீனர்கள், நாங்கள் ஜீரோ, யூ ஆர் ஹீரோ. இதை நாங்கள் அடிக்கடி உணரணும் ஆண்டவரே.
நிறைய நேரங்கள்ல நாங்க எங்களுடைய பலத்தை நாங்க நம்பி நாங்க தடுமாறி விழுந்துட்டோம் ஆண்டவரே. இந்த மாதத்துல உண்மை முழுவதுமாக ட்ரஸ்ட் பண்ண உங்களுடைய பாதத்தில் விழுந்து உங்களுடைய பலனை பெற்றுக்கொள்ள கிருபை தாரோம். விசேஷமாக இந்த நேரத்துல ஆண்டவரே 40 பேருக்கு மேலாக நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. அருமையான கூடுகைக்காக ஸ்தோத்திரம், அருமையாக ஜூம் மீட்டிங்காக ஸ்தோத்திரம், அருமையான ஜூம் மீட்டிங் நடத்தும் தம்பிமார்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட ஆண்டவரே தேவனே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே புதிய புதிய அனுபவங்களை, புதிய புதிய ஊழியத்தை கொடுக்கிறீர், புதிய ஆத்மாக்களை கொடுக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆத்மா பாரத்தோடு கொண்ட ஊழியத்திலே நாங்கள் கடைசி மட்டும் நின்று மற்ற 25 அதிகாரம் கடைசி வசனத்தின்படி உண்மை உத்தமுள்ள ஊழியனே நீர் அழைக்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை மாற ஆசீர்வதி. இயேசுக்கு தமிழ் கேட்கிறதா. ஆமென்.